வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் 28 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ பார்த்துருந்தோம். அதோட பார்ட் 2 வீடியோவான ஸ்டிச்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பேக் வந்து நான் வந்து கழுத்து வந்து அடித்து திருப்பிக்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பிக்கலாம் கழுத்தை. இந்த சைடு ரெடி பண்ண மாதிரியே நம்ம அந்த சைடும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கு எல்லா சைடெலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ 2 சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பாட்டம் வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜக்கா போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்துட்டு பாட்டம் ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம பேக் ஹூக் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த மார்க்கு. பாட்டம் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு 2 பக்கமும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹூக் பட்டியும் ஹூக் ஐப்பட்டியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து ஹூக் பட்டி வைக்கிற சைடு, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து ஹூக் ஐ பட்டி வைக்கிற சைடு. ஓகேங்களா?
ஹூக் பட்டி வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடில் அடித்து பேக் சைட் திருப்புவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹூக் ஐ பட்டி. இது வந்து நம்ம பேக் சைடில் ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட் சைட் பக்கமாக திருப்பிக்கணும். இப்போ 2 பட்டியுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸோட நெக் பீஸ். ஓகேங்களா, நம்ம சைடில் ஒரு பீஸும் சென்டருக்கு ஒரு பீஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட நெக் பீஸ் நம்ம இதுவுமே வந்துட்டு கழுத்தை அடித்து தான் திருப்பிக்க போகிறோம். ஸோ அதனால் ஃப்ரண்ட் சைடு வந்து லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி அதோட ராங் சைடுக்கு வந்துட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு என்னென்னா பாட்டமில் இருக்க அந்த வேஸ்ட் பீஸ் மட்டும் கட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைட் பீஸை வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 பீஸையும் சென்டர் பீஸோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த கர்வ்க்கு ஏற்ற மாதிரி லென்த் கரெக்டாக வருதான்னு இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நான் அப்படியே வந்துட்டு நார்மலாக ஃபேப்ரிக் வந்து ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைட் பீஸையும் அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2 பீஸையும் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாட்டமில் வந்து நம்ம ஸ்ட்ரிப்பு கொடுத்து மடித்து அடிச்சுக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பட்டி பீஸ் எடுத்துகிட்டு நான் அதை வந்து தைச்சி திருப்பிக்க போகிறேன். இப்போ ஃப்ரண்ட் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஷோல்டர் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சு 2 சைடும் அட்டாச் பண்ணிக்கோங்க.
ஷோல்டர் ரெண்டும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவு. ஸோ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேக் டாட் போடவே இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம சென்டரில் ஃபோல்டு பண்ணி வச்சு நம்ம பேக் டாட் போட்டுக்கலாம். பேக் டாட் வந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணி பேக் சைடில் தான் டர்ன் பண்ணோம். ஸோ நம்ம வந்து கவர் தட் மாறாமல் இருக்க லைனிங்கை இப்போ பாருங்கள் நான் எடுக்கிற மாதிரி எடுத்து அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி அந்த சைட் பீஸோடு வச்சுருங்க. ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு கவர் தட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு கண்டினியூஸாக நெக்ஸ்ட்டு ஸ்லீவையும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு கவர் தட் வந்து மாறாமல் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவில் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஸோ பைப்பிங் வீடியோ வந்து நான் தனியாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பைப்பிங் வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ பைப்பிங் வீடியோ செப்ரேட்டாக நான் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இருக்குது. த்ரெட் பைப்பிங் வீடியோவும் இருக்குது. அதே மாதிரி நார்மல் பைப்பிங் வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் மேலே கார்டில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹிப் சைஸ் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை வந்துட்டு டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்மளோட ஹிப் சைஸ் என்னவோ அந்த மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து பேக் சைட்லேயும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ஸோ பேக் சைடில் மார்க் பண்ணும்போது ஹூக் பட்டி வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹூக் ஐப்பட்டி வந்து வெளியே தெரியணும், ஹூக் பட்டி வந்து உள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 9. ஸோ வந்து நமக்கு 4.5 அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் நம்ம வந்து 3 ஸ்டிச் லைன் போட்டிருக்கோம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஈவன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ப்ளவுஸ் வந்துட்டு நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எச்சு கம்மி இல்லாமல் நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸ் வீடியோ வந்து முடிஞ்சுது. ஸ்டிச்சிங் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 28 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ் கைஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.